பஞ்சாப் சிங்கம் மாவீரன் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட நாள் இன்று. 24ஆம் தேதி மாவீரன் பகத்சிங்குக்கு தூக்கு தண்டனை என்று சொல்லிவிட்டு வெள்ளைக்காரன் அன்றைக்கே வாக்கு மாறி 23ஆம் தேதியே பகத்சிங்கை தூக்கிலிட்டு விட்டான் ரகசியமாக. ஏன் தெரியுமா? 24ஆம் தேதி காலையிலேயே மக்கள் கூடிவிடுவார்கள், புரட்சி வெடிக்கும், இன்னும் நிறைய போராட்டம் வெடிக்கலாம் என்பதால் பயந்து போய் ஒரு நாள் முன்பே பகத்சிங்கை தூக்கிலிட்டார்கள். அந்த பரபரப்பான அந்த தூக்கிலிட்ட அந்த நாளை பற்றிய பரபரப்பான விஷயங்கள் என்ன நடந்தது வாருங்கள் பார்ப்போம். லாகூர் சதி வழக்கு விசாரணை முடிந்து 1930ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி தண்டனை அறிவித்தனர். அதன்படி 1931ஆம் ஆண்டு மார்ச் 24ஆம் தேதி அதிகாலையில் வீர இளைஞர்கள் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகிய மூவரும் தூக்கிலிடப்பட வேண்டும் என்பது தீர்ப்பு. ஆனால் மார்ச் 23ஆம் நாளே மாலையிலேயே பகத்சிங் மற்றும் தோழர்களின் கணக்கை முடிக்க முந்திக் கொண்டது ஆங்கிலேய அரசு. 24ஆம் தேதி காலையில் தூக்கு தண்டனை நிறைவேற்றினால் சிறைவாசலில் லட்சக்கணக்கான மக்கள் கூடிவிடுவார்கள். அதனால் பிரச்சனை பெரிதாக வெடித்துவிடும் என்பதை அறிந்து 23ஆம் தேதி மாலையிலேயே தூக்கிலிடச் சொல்லி வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மாலை 3 மணி அளவில் சிறையின் கண்காணிப்பாளர் தலைமை வார்டன் சத்தார் சிங்கை அழைத்து பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் மூவரையும் மாலையில் தூக்கிலிட வேண்டும், அதற்கான வேலைகளை செய்யுங்கள் என்று உத்தரவிட்டார். 4 மணிக்கே சிறை கைதிகள் அனைவரையும் அவரவர்களின் செல்களில் தள்ளி பூட்டி வைக்கப்பட்டனர். 6 மணிக்கு தானே பூட்டுவீர்கள் என்று கேட்டவர்கள் மிரட்டி விரட்டப்பட்டனர். தலைமை வார்டன் சத்தார் சிங் மாவீரன் பகத்சிங் செல்லுக்கு வந்தார். அவர் கையில் ஒரு மத நூல் இருந்தது. அவர் மத நம்பிக்கை கொண்ட சீக்கியர்களின் புனித நூலான குத்காவை பகத்சிங்கிடம் கொடுத்து, இந்தா, ஒரு சகோதரனாக சொல்கிறேன், கடைசி நேரத்தில் இதை படித்தாவது கடவுளை நினைத்து கொள், கடவுள் உன்னை ஆசீர்வாதிக்கட்டும் என்று சொன்னார். மாவீரன் பகத்சிங் பணிவாக, உங்களை என் தந்தையைப் போல பார்க்கிறேன், உங்கள் அன்புக்கு தலை வணங்குகிறேன். ஆனால் நான் இதுவரை கடவுளை ஒருமுறை கூட வணங்கியதில்லை. இப்போது கடவுளை வணங்கினால் பகத்சிங் சாவை கண்டு கடைசி நேரத்தில் பயந்து விட்டான் என்று எதிர்கால சரித்திரம் சொல்லும். அதனால் உங்கள் கோரிக்கையை என்னால் ஏற்க முடியாது என்று பகத்சிங் சொல்லிவிட்டார். சிறை அதிகாரிகள் பகத்சிங்கை அடைக்க வந்தார்கள். அப்போது பகத்சிங் லெனின் வாழ்க்கை வரலாறு புத்தகம் படித்து கொண்டிருந்தார். தூக்கிலிட வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது என்றார்கள். அவர்களிடம் சற்று பொறுங்கள் என்றார். ஒரு புரட்சியாளனுடன் இன்னொரு புரட்சியாளன் பேசிக் கொண்டிருக்கின்றான், இன்னும் சில பக்கங்களே உள்ளன, படித்துவிட்டு தயாராகி விடுகிறேன் என்றார் பகத்சிங். அதற்குள் அங்கு ராஜகுரு, சுகதேவ் வந்து விடுகிறார்கள். லெனினை வாசித்து முடித்துவிட்டு பகத்சிங் எழுந்தார். வாருங்கள் போகலாம் என்றார். அந்த 3 வீர இளைஞர்களும் மரணத்தை பற்றி பயம் சிறிதுமின்றி ராஜநடை போட்டு கம்பீரமாக தூக்கு மேடை நோக்கி நடந்து சென்றார்கள். அப்போது பகத்சிங் இன்குலாப் என்று சத்தமாய் குரல் கொடுக்க, ஜிந்தாபாத் என்று ராஜகுரு, சுகதேவ் கம்பீரமாய் முழங்கினார்கள். இதை கேட்டதும் சிறையில் இருந்த 6000 கைதிகளும் இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழங்கினார்கள். சிறைச்சாலையே அதிர்ந்தது. தூக்கு மரத்தின் பக்கம் வந்ததும் ஒரு ஆங்கிலேய அதிகாரி வந்து மூவரின் கண்களையும் துணியால் கட்ட வந்தார். எங்கள் கையில் விலங்கு பூட்ட வேண்டாம், கண்களை மூட திரை எதுவும் வேண்டாம். நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்திய சுதந்திரத்திற்காக இன்முகத்துடன் மரணத்தை தழுவ விரும்புகிறோம் என்று புன்னகைத்தார் பகத்சிங். அவரது கோரிக்கையை சிறை அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டார்கள். புன்னகையுடன் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் தூக்கு மேடையில் ஏறினார்கள். சுத்த வீரர்கள் மூவரும் தூக்கிலிடப்பட்டனர். இன்குலாப் ஜிந்தாபாத், புரட்சி ஓங்குக, இதுவே பகத்சிங்கின் கடைசி வார்த்தைகள். 1907ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் நாள் சுதந்திர போராளி கிஷன் சிங், வித்யாவதி தம்பதிகளுக்கு பிறந்த பகத்சிங் 1931ஆம் ஆண்டு மார்ச் 23ஆம் நாளில் வீர மரணம் அடைந்தார். அப்போது அந்த மாவீரனின் வயது எத்தனை தெரியுமா?
24 வயது. நெஞ்சை அடைக்கும் வேதனை மிகுந்த விஷயம் அல்லவா இது? தாய்நாட்டின் விடுதலைக்காக இப்படியெல்லாம் நம்முடைய மாவீரர்கள், சுதந்திர போராளிகள் இந்த நாட்டுக்காக இரத்தம் சிந்தி உழைத்திருக்கிறார்கள். இன்றோ இந்த ஜனநாயக நாடு பணநாயகமாகவும் சில மத தீவிரவாதிகளின் கையிலும் அகப்பட்டு அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நாடு மீண்டும் ஜனநாயகமிக்க நல்ல நாடாக அமைய வேண்டுகிறோம். உலகிலேயே ஜனநாயக நாடாக போற்றப்படும் ஒரு நாடாக இந்தியா திகழ வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.